விழித்து எல்லோருக்கும் இஸ்லாத்தின் சுபசோபனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த இடத்திலே ரவுஃப் ஸைன் தொடர்பாக ஏன் அறிமுகம் ஒன்று தேவை என்கின்ற ஒரு வினா இருக்கிறது. அண்மையிலே சென்ற வெள்ளிக்கிழமை எங்களுடைய பள்ளிவாசலிலே, எங்களுடைய பெரிய ஜும்மா பள்ளிவாசலிலே ரவுஃப் ஸைன் அவர்களினால் ஒரு ஃபத்வா பேருரை நிகழ்த்தப்பட்டது. அப்போது இந்த ஊரிலே இருக்கின்ற பல இளையவர்கள் மாத்திரமல்ல, வயது போனவர்கள் கூட இவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்கின்ற சில வினாக்களை எங்களிடத்திலே கேட்டதை நாங்கள் அவதானித்தோம். எனவே அந்த அடிப்படையிலே தான் அவர் தொடர்பாக ஒரு 5 நிமிடத்திற்குள் மிக முக்கியமான சில தகவல்களை மாத்திரம் இந்த இடத்திலே பதிவு செய்துவிட்டு நான் நகரலாம் என்று நினைக்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் தாலாவினுடைய ஒரு திருமறை வசனத்தை அடிப்படையாக கொண்டு ரவுஃப் ஸைன் அவர்களை இந்த இடத்திலே அறிமுகப்படுத்துவது மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் எங்களை பார்த்து அருளிய அந்த முதலாவது சூராவினுடைய அந்த 5 வசனங்களிலே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் என்று குறிப்பிடுகிறார். இங்கே அல்லாஹ் தாலா வாசித்தல், படித்தல், கற்றல் தொடர்பாகத்தான் இந்த சமூகத்தை பார்த்து முதலாக சொல்லி இருக்கிறான். மட்டுமல்ல, கலம் என்று சொல்லுகின்ற எழுதுகோலையும் அல்லாஹ் தாலா அந்த வசனத்திலே இணைத்து சொல்லி இருக்கிறான். ஏன் நான் இந்த வசனத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், இந்த பணிகளை மிக கச்சிதமாக இந்த உலகத்திலே செய்த மிக முக்கியமான மனிதர்களிலே ஒரு மிக முக்கியமானவராக பார்க்கப்படுபவர் தான் இந்த ரவுஃப் ஸைன் அவர்கள். இந்த இறக்காம மண்ணிலே பிறந்து, இந்த புழுதியிலே புரண்டு, இந்த இறக்காமத்தினுடைய தென்றல் காற்றை சுவாசித்த ஒருவர் தான் எங்களுடைய மண்ணை சேர்ந்த ஒரு மைந்தன், அல்லது இந்த இறக்காம மண் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை என்று சொல்வதிலே இந்த ஊரை சார்ந்தவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறோம். ஏனென்றால் இந்த ஊரை சொல்லி சிலர் தங்களை அறிமுகப்படுத்துவார்கள், சில நபர்களை சொல்லி சில ஊர்கள் அறிமுகப்படுத்தப்படும். அந்த வகையிலே ரவுஃப் ஸைன் அவர்களை சொல்லி இறக்காமத்தை அறிமுகப்படுத்துகின்ற சில வரலாறுகள் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே 1975ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் திகதி இந்த மண்ணிலே உதித்த மிக முக்கியமான முத்துக்களில் ஒருவர் தான் இந்த ரவுஃப் ஸைன் அவர்கள். இவர் எங்களுக்கு தெரியும், கலந்தர் லப்பை அவ்வா உம்மா என்கின்ற அந்த தாய்க்கும் சாஹிப் மரைக்கார் ஜெயின் என்கின்ற தந்தைக்கும் பிறந்தவர். இவருடைய பாடசாலை கல்வியை எங்களுடைய அல்லஷப் இந்த தேசிய பாடசாலையிலே கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் வரைக்கும் படித்துவிட்டு 1992ஆம் ஆண்டு ஜாமியா நலிமியா கலாபீடத்துக்கு சென்றவர். 1998ஆம் ஆண்டு அவர் இந்த ஜாமியா நலிமியா கலாபீடத்திலே இருந்து ஒரு இஸ்லாமிய கல்வியை முற்றுமுழுதாக படித்த ஒரு பட்டதாரியாக வெளியானார். ரவுஃப் ஸைனை பொறுத்தவரையிலே எப்போது அந்த ஜாமியா நலிமியாவுக்குள் அவள் நுழைந்தாரோ அந்த தினத்திலே இருந்து இந்த வாசித்தல், எழுதுதல் என்கின்ற இந்த அல் குர்ஆன் எங்களை பார்த்து சொன்ன அந்த 2 பணிகளையும் தொடராக செய்து வந்தவர் என்றால் அது மிகையாக இருக்க மாட்டாது. ஏனென்றால் பல இவரோடு இருந்த நண்பர்கள், நலிமிகள் பலர் எங்களோடு பேசுகின்ற போதெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், அந்த ஜாமியா நலிமியாவிலே மிகப்பெரியதொரு கடல் இருக்கிறது, ஒரு மிகப்பெரியதொரு லைப்ரரி இருக்கிறது. அந்த லைப்ரரியிலே இருக்கின்ற, நூலகத்திலே இருக்கின்ற நூல்களிலே ரவுஃப் ஸைனுடைய கைப்படாத நூல்கள் இருக்க மாட்டாது என்கின்ற அளவுக்கு நூல்களோடு மிகவும் பரிச்சயமான ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம் இவரை. அது மட்டுமல்லாது, ஏற்கனவே நௌவீர் சார் அவர்கள் அவருடைய உரையிலே அவர் தொடர்பான பல தகவல்களை சொல்லிவிட்டார்கள். அறிவிப்பாளர் அவர்களும் பல தகவல்களை சொல்லிவிட்டார்கள். இன்னும் ஒரு சில தகவல்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் அமரலாம் என்று நினைக்கிறேன். அன்பானவர்களே, அவர் சொன்னதை போன்று அவர் கட்டுரைகள் அல்லது பல்வேறு இதழ்களுக்கான பல கட்டுரைகளை எழுதி கொண்டிருந்த ரவுஃப் ஸைன் அவர்கள் 2000ஆம் ஆண்டு இந்த முதலாவது புத்தகம் என்கின்ற ஒரு விடயத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துக்கு அணிந்துரை வழங்கிய காவண்ணா பேராசிரியர் காவண்ணா சிவத்தம்பி அவர்கள் மிக முக்கியமான அந்த அணிந்துரையிலே பல விடயங்களை மிக கோடிட்டு காட்டுகிறார். இந்த சமூகத்திலே இருக்கின்ற சில புத்திஜீவிகளுடைய குறைபாடான சில விடயங்களை அந்த அணிந்துரையிலே காவண்ணா சிவத்தம்பி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகத்திலே இருக்கின்ற பல புத்திஜீவிகள் இந்த நாட்டை விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சமூகத்துக்கு அவர்களுடைய கல்வியினால் செய்ய வேண்டிய சில பணிகளை அவர்கள் செய்ய தவறி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு இளைஞனாக இந்த ரவுஃப் ஸைன் அவர்கள் இந்த புத்தகம் எழுதுகின்ற அல்லது அவருடைய கல்வியை இந்த சமூகத்துக்கு பாவிப்பதற்காக அவர் முன்வந்திருக்கின்ற விடயம் மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விடயம் என்று அவர் அவருடைய
அவருடைய அணிந்துரையிலே அவர் ஒரு கட்டியம் சொல்லி இருக்கின்ற ஒரு விடயத்தையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம். அது மட்டுமல்ல, இவருடைய எழுத்துத்துறையை பொறுத்தவரையிலே சர்வதேச அரசியல் ஏனைய விவகாரங்கள் தொடர்பாக 14 நூல்களை எழுதியிருக்கிறார். இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாறு, இலங்கை முஸ்லிம்களுடைய இருப்பு, இலங்கை முஸ்லிம்களுடைய கல்வி தொடர்பாக இன்னும் 14 நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இஸ்லாம் தொடர்பாக, இஸ்லாமிய கருத்துக்கள் தொடர்பாக 23 நூல்களை எழுதியிருக்கிறார். கல்வி தொடர்பாக 21ஆம் நூற்றாண்டினுடைய ஆசிரியம் என்றும் ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். இப்படி இலங்கை முஸ்லிம்களுடைய கல்வி பிரச்சனைகளும் முன்மொழிவுகளும் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அப்படி கல்வி தொடர்பாக 9 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த இன்டலெக்சுவல் சொசைட்டி என்ற ஒன்று இலங்கையிலே இருக்கிறது. அதாவது இலங்கையிலே கல்வி கற்ற புலமையாளர்களுடைய ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய தலைவராக பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில் அவர்கள் எங்களுடைய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே உபவேந்தராக இருந்த ஹுசைன் இஸ்மாயில் அவர்களுடைய தலைமையிலே இருந்த அமைப்பு கொழும்பிலே இருக்கின்ற ஜாயிரா கல்லூரியிலே ரவுப் ஜெயின் அவர்களை அழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் செய்ய வேண்டிய ஒரு பணியை நீங்கள் தனியாக நின்று இந்த முஸ்லிம்களுடைய கல்வி பிரச்சனைகள் சம்பந்தமாக எழுதியிருக்கிறீர்கள் என்று அவருக்காக ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அவரை அதனை வாழ்த்திய வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. அப்படி இந்த கல்வி தொடர்பாக எழுதியிருக்கிறார். உளவியல் தொடர்பாக 5 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். பெண்களுடைய பெண் ஆளுமைகள், பெண்களுடைய விவகாரங்கள் தொடர்பாக 6 புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். இப்படி 71 புத்தகங்களை ஈன்றெடுத்திருக்கின்ற ஒரு பெருந்தகைதான் இந்த ரவுப் ஜெயின் அவர்கள். அது மட்டுமல்லாது, இவருடைய உரைகளை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட மிக அதிக அளவான உரைகளை இவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், பல்கலைக்கழகங்களில் மாத்திரம் இவர் 24 உரைகளை நிகழ்த்தி இருக்கிறார். அது பேராதனை பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம், கிழக்கு எங்களுடைய தென்கிழக்கு பல்கலைக்கழகம் என்று 24 உரைகளை பல்கலைக்கழக சமூகத்துக்கு மத்தியிலே இவர் ஆற்றியிருக்கிறார். மட்டுமல்ல, இவர் பாடசாலைகளிலே கிட்டத்தட்ட 937 உரைகளை, ஆசிரியர்களுக்கு மாத்திரம் 300 உரைகள், மாணவர்களுக்கு 300 உரைகள், பெற்றோர்களுக்கு 300 உரைகள், அதே போன்றுதான் இந்த எஸ்டிசி பழைய மாணவர்கள் என்று கிட்டத்தட்ட 937 உரைகளை இவர் ஆற்றியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பள்ளிவாசல்களிலே எங்களுடைய இறக்காம ஜும்மா பள்ளிவாசலிலே அண்மையிலே நிகழ்த்திய கொத்துபா பேருரையோடு நான் நினைக்கிறேன் 214 கொத்துபா பேருரைகளை அவர் செய்திருக்கிறார். ரமலானிலே வருகின்ற மிக முக்கியமான சில உரைகள் என்று 100கணக்கான 200க்கு மேற்பட்ட உரைகளை நிகழ்த்தி இருக்கிறார். அரபு கல்லூரிகளிலே 213 உரைகளை இவர் நிகழ்த்தி இருக்கிறார். இப்படி நாங்கள் இவர் இந்த சமூகத்துக்கு எழுத்தினாலும் அவர் பெற்ற அந்த கல்வியினாலும் பல சேவைகளை செய்திருக்கிறார். சிலர் கேட்பார்கள், ரவுப் ஜெயின் என்ன செய்திருக்கிறார் என்றால், ரவுப் ஜெயின் இந்த இறக்காமத்துக்கானவர் ஒருவர் அல்ல, ரவுப் ஜெயின் இந்த இலங்கைக்கான ஒருவரும் அல்ல, இந்த முஸ்லிம் உம்மாவினுடைய சர்வதேச இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு கல்விமான். எனவே அவர் இந்த சமூகத்துக்காக வேண்டி தன்னுடைய கல்வியினூடாக, எழுத்தினூடாகவும், பேச்சினூடாகவும் பல விடயங்களை இந்த சமூகத்துக்கு செய்திருக்கிறார். எனவே அவரை நாங்கள் பாராட்டுவது, அவரை நாங்கள் ஊக்குவிப்பது, அவருடைய இந்த விடயங்களை முன்னெடுத்து செல்வது எங்கள் எல்லோருடைய கடமையுமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பல்கலைக்கழகங்களிலே இருந்து வெளிவந்த சஞ்சிகைகளிலே 21 கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். ஆய்வு கட்டுரைகள் மாத்திரம் 85 கட்டுரைகள் இவரினால் எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாது 2000க்கு மேற்பட்ட இந்த பத்திரிகைகள், சஞ்சிகைகள் போன்றவற்றிலே அவர் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். எனவே இவைகள் எல்லாம் சாமானிய விடயங்கள் அல்ல. ஒரு வீட்டை கட்டி பாருங்கள், ஒரு திருமணம் முடித்து பாருங்கள், ஒரு புத்தகத்தை எழுதி பாருங்கள் என்று சொல்லுவார்கள். அதனையும் அவர் அவருடைய வாழ்வியல் தொடர்பான புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இந்த வருடம் 50வது அகவையை தொற்றிருக்கின்ற, இன்னும் 50 வயதை பூர்த்தியாக்கவில்லை, 49 வயதை பூர்த்தியாக்கி 50வது வயதிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்ற ரவுப் ஜெயின் அவர்கள் ஒரு பெரிய மாமேதையினுடைய இடத்துக்கு வந்திருக்கிறார். 71 புத்தகங்கள். நீங்கள் ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து பார்க்கலாம். வெறுமனே புத்தகம் எழுத வேண்டும் என்பதற்காக வேண்டி தரவுகளையும் தகவல்களையும் மாத்திரம் கொண்ட புத்தகங்கள் அல்ல. அவைகளெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன ஒவ்வொரு துறையிலும் மிகவும் வலுப்பமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். எனவே அவரை இந்த இடத்திலே அவருடைய இந்த 71வது முஸ்லிம்களுடைய பல்கலைக்கழக கல்வி
உயர் கல்விதான் ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான குறுகாட்டியாக இருக்கிறது. அது தொடர்பான இந்த புத்தகத்தை இந்த இடத்திலே வெளியிட்டு வைக்கின்ற இந்த விழாவிலே அவர் தொடர்பாக ஒரு சிறிய ஒரு துளியைத்தான் இந்த இடத்திலே முன்வைத்திருக்கிறேன். அதனை முன்வைப்பதற்கு நீங்கள் எல்லோரும் சந்தர்ப்பம் வழங்கியமைக்காக இந்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.